கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இந்த நாட்களில் படிக்கக்கூடிய முக்கியமான தொடர் பாடங்களின் தலைப்பு கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்டியன் லைஃப் இன் த லாஸ்ட் டேஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நமது 5ஆம் பாக தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், துரிதப்படுத்தும் தேவஜனம், ஹேசனிங் பீப்புள் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழே நாம் படிக்க போகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்முடைய தியானத்திற்குரிய மைய வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் பாருங்கள், லுக்கிங் ஃபார் அண்ட் ஹேஸ்டிங் அண்ட் டு தி கமிங் ஆஃப் த டே ஆஃப் காட், wherein the heavens being on fire shall be dissolved and the elements shall melt with fervent heat என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டுடைய வருகையின் நாளுக்காக காத்திருப்பதும் அந்த வருகையின் நாளை துரிதப்படுத்தவும் வேண்டும் என்பதாக ஹேஸ்டிங் என்று நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வருகையின் நாளை துரிதப்படுத்த முடியுமா? இந்த கேள்விதான் நமது தியானத்திற்குரிய முக்கியமான கேள்வி. அதற்குரிய பதிலை வேதாகமத்திலிருந்து, சாட்சியாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மையப்படுவதாக. நாங்கள் படிக்கூடிய இந்த நாளின் தியானத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும், கற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், அதன்படி நடக்கும் மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆவியானவர் எங்களோடு பேசும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் எல்லாமே துரிதமாக நடக்க வேண்டும் என்று ஜனங்கள் எதிர்பார்க்கிற காலகட்டம். துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், ஏடிஎம் கார்டை போட்ட உடனே காசு வெளியில் வரணும், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இன்னும் விதவிதமான போக்குவரத்து வாகனங்கள் எல்லாம் துரிதமாய் நம்முடைய பயணத்தை அமைக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டங்களில் பெருகி காணப்படுகின்றன. ஆகவே எல்லாமே மிக துரிதமாக நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. யாருமே மெதுவாக செய்வோம், ஸ்லோவாக செய்வோம் அப்படின்ற எண்ணமே கிடையாது. அந்த எண்ணம் இல்லாமல் எல்லாம் வேகமாக செயல்பட வேண்டும் என்றுதான் மனிதர்களாகி நாம் நினைக்கின்றோம். சாப்பிடும்போது பாருங்கள், வேகமாக சாப்பிடணும், துரிதமாக சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் என்றெல்லாம் நாம் செயல்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இப்படியெல்லாம் துரிதமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டுடைய வருகையையும் நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகின்றோமா? எப்படி துரிதப்படுத்தலாம்? 3 பாடங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபத்தின் மூலம் துரிதப்படுத்த வேண்டும். தேவனுடைய வருகையின் நாளை, அவருடைய வருகையை ஜெபத்தின் மூலமாக நாம் துரிதப்படுத்த வேண்டும். By prayer we must hasten the coming of the day of God. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய பரமண்டல ஜெபத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் அடிக்கடி ஜெபிக்கிறோம். Thy kingdom come என்று நாம் ஜெபத்தில் சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி சொல்லும் பொழுது வெறும் ஜெபமாக மாத்திரம் இல்லாமல் உண்மையாகவே அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிளிப்பிள்ளை போல அந்த ஜெபத்தை சொல்லிவிடுவதல்ல. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, அப்படியே வரிசை நம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதை பல நேரங்களில் உணராமல் தான் நாம் சொல்லுகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது மெய்யாகவே நமது மன வாஞ்சையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று நாம் ஏங்குவது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்தில் அந்த ஏக்கத்தை தேவ சமூகத்தில் நாம் கொட்ட வேண்டும். ஆண்டவரே சீக்கிரம் வாங்க ஆண்டவரே அப்படின்னு எப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா? நம்ம குடும்பங்கள் ஏதாவது இழப்புகள், மரணம், துக்கம், பெரிய சங்கடம், மன கஷ்டம், நோய் நொடிகள் இதெல்லாம் ஏற்படும் பொழுது தான் ஆண்டவரே சீக்கிரம் வரும் ஆண்டவரே, வேதனையோடு சொல்லுவோம், விரக்தியோடு சொல்லுவோம். ஆனால் விருப்பத்தோடு ஆண்டவரே நீர் வாரும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் சொல்லுகிறோமா? யோசித்து பாருங்க.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று இயேசு சொல்லிக் கொடுத்தாரே, இந்த ஜெபம் ஆண்டுடைய வருகையை துரிதமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு முன்மாதிரியாக, மாதிரி ஜெபமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், அதில் கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற கடைசி ஜெபம், வேதாகமத்தின் கடைசி ஜெபம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி ஜெபம் எது என்றால் பாருங்கள், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரெவலேஷன் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். பாருங்க, அப்போஸ்தலன் யோவான் அன்னைக்கே ஜெபம் இருக்கிறார், 1ஆம் நூற்றாண்டின் முடிவிலேயே ஜெபம் இருக்கிறார். ஈவன் சோ கம் லார்ட் ஜீசஸ் என்று அவர் ஜெபித்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, 1ஆம் நூற்றாண்டின் முடிவிலேயே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று தேவதாசர்கள் எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். இன்னைக்கு நமக்கு இந்த வாஞ்சை இருக்கிறதா? ஜெபத்தோடு ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கட்டும் என்று நாம் வாஞ்சித்து செயல்படுகிறோமா, ஜெபிக்கிறோமா? ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். என்றைக்கு கடைசியாக ஆண்டவரே நீ சீக்கிரமாய் வாரும், உம்மை நான் காண விரும்புகிறேன், உம்முடைய ராஜ்யம் சேர விரும்புகிறேன் அப்படின்னு என்னைக்கு நம்ம ஜெபம் இருக்கிறோம் என்றால் பெரும்பாலும் செய்திருக்க மாட்டோம். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வருகை நாளை ஜெபத்தின் மூலமாக துரிதப்படுத்துவது நமது ஸ்லாக்கியமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இரண்டாவது, எப்படி நாம் துரிதப்படுத்தலாம்? பிரசங்கத்தின் மூலம் அல்லது ஊழியத்தின் மூலம் துரிதப்படுத்த வேண்டும். பை ப்ரீச்சிங் ஆர் பை டூயிங் மினிஸ்ட்ரி we can hasten the coming of the day of God. ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். பிரியமானவர்களே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையின் அடையாளங்கள் என்று சுமார் 20 அடையாளங்களை சொல்லியிருப்பார். அந்த 20 அடையாளங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வெள்ளங்கள், பூமி எதிர்ச்சிகள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், அப்படி இப்படிலாம் படிச்சிருக்கிறோம். அந்த வரிசையில் ஒரு முக்கியமான அடையாளம் என்னவென்றால், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், this gospel of the kingdom shall be preached in all the world for a witness and to all nations and then shall the end come. அப்போது சாட்சியாக இந்த சத்திய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் சகல ஜாதிகளுக்கும் அப்போது முடிவு வரும். அப்போ தான் முடிவு வரும். மாணவர்களே, இப்போ சாட்சியாக நாம் பிரசங்கம் பண்ணுறோமா என்பதுதான் கேள்வி. நாம் சாட்சியாக பிரசங்கம் பண்ணவில்லை, அதனால தான் முடிவு இன்னும் வரவில்லை. இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வருகையை தாமதப்படுத்துவது யார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த தாமதம் என்பது நம்மால், நம்முடைய வாழ்க்கையினால் தான் அப்படி தாமதம் உண்டாகிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பைபிளில் நம்ம படிச்சிருக்கிறோம் அல்லவா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9 பாருங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, நாம் மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டு என்ன செய்கிறாராம், காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், மோசேகிட்ட சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒரு தலைவனை தெரிந்தெடுத்து 12 கோத்திரங்களிலிருந்து 12 பேரை தெரிந்து கொண்டு இவர்கள் போய் என்ன செய்ய வேண்டும், கானான் தேசத்தை வேவு பார்க்க வேண்டும் என்று அனுப்பினார். என்னாகும் 13-14 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். போனவர்கள் 10 பேர் துர்ச்செய்தி சொன்னார்கள், அந்த தேசத்தெல்லாம் கைப்பற்ற முடியாது என்றெல்லாம் சொன்னாங்க.
2 பேர் காலேப் யோசுவா மாத்திரம் நற்செய்தி சொன்னார்கள். நாம் அந்த தேசத்தை கைப்பற்றலாம், தேவன் அந்த தேசத்தை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை தான் ஜனங்கள் எல்லாரும் நம்பினார்கள். அப்படி அவிசுவாசமாக ஜனங்கள் எல்லாரும் நம்மால் போக முடியாது, கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்றவர்கள் அவிசுவாசமாக செயல்பட்டபடியினால என்னாச்சு? அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க தாமதமாயிற்று. 40 ஆண்டுகள் 40 நாள் சுற்றி பார்த்து வந்தார்கள் வேவுகாரர்கள் 12 பேர். ஆனால் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன ஆச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைய வேண்டிய நிலை நேரிட்டது. மாரநாத்தா என்ற காலை தியான புத்தகத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவரது பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்பவர்களது மத்தியில் காணப்படும் அவிசுவாசமும் உலகப்பற்றும் அர்ப்பணிக்காத நிலையும் பூசலுமே இந்த பாவமும் துக்கமும் நிறைந்த உலகத்தில் அநேக ஆண்டுகளுக்கு நம்மை இருக்கும்படியாக செய்துவிட்டது. பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற அவிசுவாசம், உலகப்பற்று, அர்ப்பணிப்பில்லாத வாழ்க்கை, பூசல், சண்டை, பாவம், துக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள்னால தான் நமது துக்கம் நிறைந்த உலகத்தில் இவ்வளோ காலம் இருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் செய்ததைப் போலவே கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்தில் அநேக ஆண்டுகள் நாம் தங்கியிருக்க வேண்டியது இருக்கலாம். பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொன்னேன்ல, 40 நாட்கள் சுற்றி பார்த்தார்கள் 12 வேவுகாரர்கள். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அலைந்து திரிந்தார்கள் வனாந்தரத்தில். அவங்கள போல நாமும் இந்த உலகத்தில் அநேக ஆண்டுகள் தங்கியிருக்க வேண்டியது இருக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் வகுத்து கொடுத்தபடி கிறிஸ்துவின் சபையானது அதற்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்து முடித்திருக்குமானால் இந்த உலகம் முழுவதுமே இந்த நாளுக்கு முன்பாகவே எச்சரிக்கப்பட்டு இருந்திருக்கும். பார்த்தீங்களா, சத்தியத்தை உலகத்தை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா உலகத்துக்கு எச்சரிப்பு கிடைச்சிருக்கும். ஆண்டவராய் இயேசுவும் மிகுந்த வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் இந்த பூமிக்கு மீண்டும் வந்திருப்பார். ஆண்டவர் எப்போ வந்திருப்பார், 2ஆம் வருகை எப்பொழுதோ நிகழ்ந்திருக்கும். பார்த்தீங்களா, அப்போது இந்த தாமதத்துக்கு யார் காரணம் என்றால் நாம் தான் காரணம். அன்பானவர்களே, ஏனென்றால் செய்து முடிக்க வேண்டிய ஊழியத்தை நாம் செய்து முடிக்கவில்லை. அதைத்தான் மத்தேயு 24:14 நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை நாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அப்படி தான் படித்தோம். இந்த சுவிசேஷத்திற்கு 2 பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல். பூமிக்கு வந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். 2ஆம் பகுதி அவர் பரமேறி சென்று உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது 2வது பகுதி, அல்லது நியாய தீர்ப்பு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, சுவிசேஷத்தில் இந்த 2 பகுதிகள் இருக்கின்றன. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆசரிப்பு கூடாரத்தில், பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரத்தில் 2 முக்கியமான பணிகள் ஆசாரியன் செய்ய வேண்டும். ஒன்று என்னவென்றால் பலி செலுத்துதல். அதாவது பாவிகள் தங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக பலிகளை கொண்டு வருவார்கள். ஆடுகள், மாடுகள், புறா குஞ்சுகள், இந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க, பலி செலுத்தணும். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்து பூமியில் நமக்காக பலியாவதை சுட்டி காட்டுகிறது. நம்ம விலாவாரியாக படிக்கலாம் ஆசரிப்பு கூடாரம், ஆனால் இப்பொழுது அதற்கு நேரம் இல்லை. நாம் படிக்க வேண்டிய கருத்தை மாத்திரம் படிப்போம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அப்போ முதல் முக்கியமான காரியம் என்ன? பலி செலுத்துதல். 2வது முக்கியமான காரியம் என்னவென்றால், வருஷத்திற்கு ஒரு முறை என்ன செய்வான்? பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்திற்குள்ளே செல்லுவான். தினந்தோறும் என்ன செய்வாங்க? பலி செலுத்துவார்கள். இது அன்றாட பலி என்று சொல்லப்படுகிறது. அது எங்கே நடக்கும்னா, பிராகாரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய பாவ நிவாரண நாள் என்ற அந்த சிறப்பான விசேஷித்த பண்டிகை 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே நடைபெறும்.
அப்போ என்ன செய்வான் என்றால் பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சார்பாக தேவ சமூகத்தில் சென்று அவன் பரிந்து பேசுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உயிர் தெழுந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இது முதல் பகுதி. இரண்டாம் பகுதி என்ன? அவர் பரமேறி சென்று நமக்காக பரலோகத்தின் மகா பரிசுத்தலத்தில் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சரிங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் செய்வது போல கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார்? பரலோகத்தின் மகா பரிசுத்தலத்தில் பரிந்து பேசுகிறார். பார்த்தீங்களா? அப்போ இது இரண்டாம் பகுதி, சுவிசேஷத்தினுடைய இரண்டாம் பகுதி. மேற்கூறப்பட்ட இந்த ரெண்டும் இணைந்ததுவே பூரண சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம் ஆகும். வெளிப்படுத்தல் 14:6 பாருங்கள், நித்திய சுவிசேஷம் என்ற வார்த்தை அங்கே நாம் பார்க்கலாம். ஆகவே இதை அறிவிக்கவே ஏற்ற வேளையில் ஆண்டவர் 7ஆம் நாள் சபையை எழுப்பினார். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற சபைகள் சுவிசேஷத்தின் அந்த ஒரு பாதியை மட்டும்தான் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்று சொல்லி. அவர் பரலோகம் சென்றிருக்கிறார், அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அது முடிந்த பிற்பாடு அவர் வருவார் என்று சுவிசேஷத்தின் இரண்டாம் பகுதியை இன்றைக்கு சபைகள் அறிந்திருக்கவும் இல்லை, அதை அறிவிப்பதும் இல்லை. அதனால தான் இந்த சத்தியம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும். அப்போ தான் முடிவு வரும். நாம் சாட்சியாக பிரசங்கிக்கிறோமா? அதனால்தான் முடிவு இன்னும் வரவில்லை. அன்பானவர்களே, மத்திய 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் விட்டார் இடத்திற்கு போங்கள், பட் கோ ரேதர் டு தி லாஸ்ட் ஷீப் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல். இது ஏதோ யூதர்கள் மாத்திரம் என்று நினைத்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் விட்டார் யார் என்று சொன்னால், இன்றைக்கி பெரும்பான்மை கிறிஸ்தவம், மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்தண்டம், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய திரளான மக்கள் ஞாயிற்றுக்கிழமை சபையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்பானவர்களே, இந்த சபையார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க வஞ்சகங்களில் சிக்கியிருக்கிறார்கள். திரளான கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க வஞ்சகங்களிலே சிக்கி கிடக்கிறார்கள். அவர்களை வேதத்தின் வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவது தான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பணி. கத்தோலிக்க வஞ்சகங்கள் என்ன அப்படின்றீங்களா? பாருங்களேன், ரகசிய வருகை, அது ஒரு கத்தோலிக்க கண்டுபிடிப்பு, வேதாகம உபதேசம் அல்ல. ஆனால் வேதத்திலேருந்து வசனம் காட்டுவாங்க. கல்லறை திருநாள் கத்தோலிக்கம் கொண்டு வந்தது நவம்பர் 2ஆம் தேதி. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், பைபிளில் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் என்று வேதம் சொல்லுகிறதா? அப்படி ஒரு தேதி கிடையவே கிடையாது பைபிளில். ஆனால் கிறிஸ்து பிறந்தார், அது 100க்கு 100 உண்மை. ஆனால் டிசம்பர் 25 என்பது கத்தோலிக்கம் கொண்டு வந்த கண்டுபிடிப்பு. ஈஸ்டர் பண்டிகை, ஈஸ்டார் தேவதைக்காக கொண்டாடப்பட்ட பாபிலோனிய பண்டிகை ஈஸ்டர் பண்டிகை என்று மாறிவிட்டது. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டர் பற்றி நீங்கள் படிக்க வேண்டுமா? 2 சின்ன சின்ன புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், தேவைப்பட்டால் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை கத்தோலிக்கம் அறிமுகப்படுத்தியது. இன்னும் நரகம் எரிந்து கொண்டே இருக்கும் நித்திய நரகம் கத்தோலிக்கம் கொண்டு வந்த உபதேசம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தார், உண்மைதான். வாரத்தின் 1ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் அதனால்தான் அவர் உயிர்த்தெழுந்த நாளில் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுதான் ஓய்வு நாள் என்று சொல்கிறார்களே, அது அப்படி வேதாகமம் சொல்லவில்லை. அது கத்தோலிக்கம் கொண்டு வந்த ஒரு கொள்கை. பார்த்தீங்களா? அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவம், பெரும்பான்மை கிறிஸ்தவம் கத்தோலிக்க வஞ்சகங்களிலே சிக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த உபதேசங்களுக்கெல்லாம் அவங்க வசனங்களையும் காட்ட தான் செய்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்கள் தான் காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் விட்டார். ஆண்டுடைய கட்டளைகள் சொல்லுகிறது, 10 கட்டளைகளை படிக்கிறோம். ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான். வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் 7ஆம் நாள் சனிக்கிழமை தானே, அதுதான் ஓய்வு நாள், வேதாகமத்தின் ஓய்வு நாள். பிரியமானவர்களே, இப்படி அநேகர் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் பைபிள் படி நடக்கிறோன்னு சொல்லிட்டு கத்தோலிக்க வஞ்சகங்களிலே சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்ம ஊழியம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள். ஏதாவது ஊழியம் செய்கிறோமா? ஒரு மனிதன் மிகவும் வாஞ்சையாக இருந்தான் ஊழியம் செய்வதற்காக.
ஒரு புதுவிதமான வழியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான். அப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த குப்பை மேடுகள் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்களுக்கு போய் சில கம்பெனிக்கெல்லாம் போய் தேவையில்லாத பாட்டில்கள், சரிங்களா, நல்ல பாட்டில்களும் வாங்கினான். வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட நல்ல நிலையில் இருந்த பாட்டில்கள் எல்லாம் அவன் ஒன்று திரட்டி அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டோடைய சத்திய வசனங்கள் அடங்கின கைப்பிரதிகள், சின்ன சின்ன செய்திகள் இருக்கக்கூடிய சத்திய வசனங்கள் அடங்கி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் அந்த பாட்டிலில் போட்டு அவன் மூடி என்ன செஞ்சிருவான்னு பார்த்தீங்கன்னா, டைட்டாக மூடி தான் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீம், ஒரு ஓடை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதில் அவன் போட்டு விட்டுருவான். பாட்டில் மினிஸ்ட்ரி, சீசா ஊழியம் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது கண்ணாடி புட்டி ஊழியம் என்று கூட சொல்லலாம். பாட்டில் மினிஸ்ட்ரி. அவன் என்ன பண்ணான், இப்படி தினம் வசனங்களை பாட்டிலில் அடைச்சு தினம் அவன் அனுப்பிக்கொண்டே இருந்தான். இப்படி அவன் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அனுப்பினானாம். 23 ஆண்டுகளில் 27,000 பாட்டில்கள் வசனங்களை வைத்து, சத்திய பிரதிகளை வைத்து அவன் அனுப்பினான். சோர்வில்லாமல் அனுப்பினான். பார்த்தீங்களா, 23 வருஷம். இவனுக்கு என்ன பதில் ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருமானு பார்க்குறான். 13.5 ஆண்டுகள் கழித்து அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது, சரிங்களா. அப்படி போக நிறைய பதில்கள் கிடைத்தது. 5600 பேரிடத்திலிருந்து பதில்கள் கிடைத்தன. 9 நாடுகளுக்கு இவன் அனுப்பின பாட்டில்கள் போய் சேர்ந்தன. 13.5 வருஷம் கழிச்சு ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்தில் போட்டிருந்துச்சான், எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில் கடுமையான வெள்ளம், மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டது. நாங்கள்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு ஒரு பாட்டில் கிடைத்தது. அந்த பாட்டிலை நாங்கள் திறந்து பார்த்தோம். அதிலிருந்த வசனம் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டி, அந்த விவசாய சமுதாயம், அந்த கிராமம் முழுக்க விவசாயம் பண்ணுறவங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கடிதம் எழுதினார்களாம். பார்த்தீங்களா, 9 நாடுகளுக்கு சத்தியம் போயிருக்கிறது. 5600 பேர் பதில் எழுதினார்கள் அந்த மனிதனுக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறா இருந்தால் எப்படியும் ஊழியம் செய்யலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தீங்களா, அதே மாதிரி ஊழியம் செய்யணும்னு நினச்சா ஊழியம் செய்யலாம். நமக்கு இந்த வாஞ்சை வேண்டும். ஊழியம் செய்து சத்தியத்தை அறிவித்து நாம் என்ன செய்யணும், ஆண்டோடைய வருகையை துரிதப்படுத்த வேண்டும். டிசர்வேஜஸ் புத்தகத்தில் பக்கம் 633, உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலம் நமது கர்த்தருடைய வருகையை துரிதப்படுத்துவது நம் சக்திக்கு உட்பட்டதாக இருக்கிறது. பார்த்தீங்களா, போய் சத்தியத்தை நம்மளால் சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். Preaching the gospel is within our power, but we are not doing it. நம்ம அது செய்கிறதில்லை. சத்தியத்தை அறிவிக்கிற அந்த கடமை நம்முடைய சக்திக்கு உட்பட்டது. நம்ம அதை செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வேலை, நம்முடைய ஜோலி, சம்பாத்தியம், வீட்டை கட்டணும், படிக்கணும், வெளிநாடு, இப்படித்தான் ஓடிட்டுருக்கிறோம். ஊழியத்தில் யார் ஈடுபடுகிறோம்? அப்போ நித்திய சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படும்? இயேசு எப்படி வருவார்? தாமதத்திற்கு யார் காரணம்? அவரா, நானா? யோசித்து பார்ப்போம். அன்பான தேவப்பிள்ளைகளே, டெஸ்டிமனிஸ் டு த சர்ச் 8ஆம் பாகத்தில் சபைகளுக்கான சாட்சியாகமங்கள் 8ஆம் பாகம் 22, 23 பக்கம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்குவது மட்டுமல்லாமல் துரிதப்படுத்துவதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் சிலாக்கியமாகும். இட் இஸ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன் நாட் ஓன்லி டு லுக் ஃபார் த கமிங் ஆஃப் கிரைஸ்ட் பட் ஆல்சோ டு ஹேசன் த கமிங் ஆஃப் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இது நம்முடைய சிலாக்கியங்க. ஆண்டோடைய சத்தியத்தை அறிவித்து ஆண்டோடைய வருகையை துரிதமாக்குவது நம்முடைய ஸ்லாக்கியம். இட் இஸ் அவர் ப்ரிவிலேஜ். நம்ம அதை செய்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். உலக காரியங்களில், நம்முடைய சொந்த காரியங்களில் வேகமாக செயல்படுகிறோம். ஆனால் ஊழிய காரியங்களில் நாம் துரிதமாக இருக்கிறோமா? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த முதல் வரி அழகாக இருக்குது பாருங்கள் ஆங்கிலத்தில். லுக்கிங் ஃபார் அண்ட் ஹேஸ்டிங் அண்ட் டு தி கமிங் ஆஃப் த டே ஆஃப் காட். ஹேஸ்டிங், ஹேசனிங், துரிதப்படுத்த வேண்டும், விரைவுபடுத்த வேண்டும். ஆண்டுடைய வருகை நாளுக்காக நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அதே சமயத்தில் துரிதமாக்க வேண்டும் என்றும் நாம் ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் படிக்கிறோம்.
நமக்கு இந்த வாஞ்சை இருக்கிறதா? யாருக்காவது சத்தியத்தை சொல்லுகிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இப்போ முதலாவது ஜெபத்தின் மூலமாக துரிதப்படுத்த வேண்டும். இரண்டாவது பை ப்ரீச்சிங். ஃபர்ஸ்ட் பை ப்ரேயர், செகண்ட் பை ப்ரீச்சிங். சத்தியத்தை அறிவிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய வருகையை நாம் துரிதப்படுத்த வேண்டும். மூன்றாவது பை லிவிங் அ பயஸ் லைஃப். பக்தியுள்ள வாழ்க்கை, முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக நாம் துரிதப்படுத்த வேண்டும். பைபிள் படிக்கிறோம் தீத்து 2:7, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி, in all things showing thyself a pattern of good works. இந்த உலகத்தில் கெட்ட கிரியைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். இது தீத்துவுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் உரிய பாடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தீத்து 2ஆம் அதிகாரத்தில் மேலும் சொல்லுகிறார் பாருங்கள், 11, 12, 13 வசனங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும் பார்த்தீங்களா? தெளிந்த புத்தி உள்ள, நீதி உள்ள, சரியானதை செய்வது தான் நீதி. அந்த நீதியான வாழ்க்கை, தேவபக்தியான வாழ்க்கை, இதெல்லாம் வாழணும். அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கணும். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும் என்பதை ரொம்ப அழகாக நாம் இங்கே வாசிக்கிறோம். We should live soberly, righteously and godly in this present world என்று வேதம் நமக்கு அழகாக கட்டளையிடுகிறது. பில்லி கிரஹாம் அவருடைய தாகம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவருக்கு தன்னை அவர் எங்கே ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? ஊழியத்திற்கு படித்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இங்கிலாந்துக்கு சென்றாராம். இங்கிலாந்துக்கு ஜான் வெஸ்லி அவர் வீட்டை பார்ப்பதற்கு இவருடைய கல்லூரி போதகர் படிப்பு படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் கல்லூரி பேராசிரியரோடு எட்வின் ஆர் என்பவரோடு பயணம் சென்றிருந்தார்கள். இப்போ ஜான் வெஸ்லி, இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. கீழே மேலே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு போயிட்டாங்க. ஒரு நபரை மாத்திரம் காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடினாங்க. தேடி பார்க்குறாங்க. பஸ்ஸு புறப்படணும், யார் அந்த நபர் என்று தேடி பார்க்குறாங்க. கீழ் ரூமில் பார்க்குறாங்க, கீழ் வீட்டில் பார்க்குறாங்க, அப்புறம் மேல் வீட்டில் போய் பார்க்குறாங்க. என்ன செய்தார் தெரியுமா? இந்த மனிதன், இந்த ஊழியக்காரன் ஜான் வெஸ்லி எந்த இடத்துல உட்காந்து தினம் பைபிள் படித்து முழங்கால் போட்டு ஜெபிப்பாரோ அதே இடத்துல முழங்கால் படியிட்டு பில்லி கிரஹாம் ஜெபித்தாராம். என்ன ஜெபித்தார் தெரியுமா? லார்ட் டூ இட் ஒன்ஸ் அகெயின். ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை அதை திரும்பச் செய்யும். ஜான் வெஸ்லி காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்றே. அவருடைய பக்தியான வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையின் மூலமாக இங்கிலாந்தையே புரட்டி போட்ட ஒரு மனிதன் ஜான் வெஸ்லி. ஆக்சுவலாக இங்கிலாந்து தேசம் அழிஞ்சு போயிருக்கணும். பிரான்ஸில் அந்த பிரெஞ்சு புரட்சி வந்தது போல் இங்கிலாந்துலேயும் ஒரு புரட்சியை கொண்டு வந்து அந்த இங்கிலாந்து தேசத்தையே அழிக்கணும்னு ஜனங்கள் எல்லாம் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். சாத்தான் ஒரு திட்டம் வச்சுருந்தான், சரித்திரம் சொல்லுது. அன்பானவர்களே, ஆனால் பாருங்களேன், ஒரு ஜான் வெஸ்லியினுடைய பக்தியான வாழ்க்கையின் மூலமாக இங்கிலாந்து தேசமே தேவனுக்கென்று சாட்சியாக மாறியது. அப்போது இதை அறிந்திருந்த பில்லி கிரஹாம் ஜெபம் பண்ணாரா, லார்ட் டூ இட் ஒன்ஸ் அகெயின். பெரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலும் நாமும் ஒரு விசை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பக்தியுள்ள வாழ்க்கையாக மாற்றும் என்று நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பில்லி கிரஹாம் ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். பில்லி கிரஹாம் ஜெபம் பண்ணார். பாருங்கள், அவர் செய்த ஊழியம் வல்லமையான ஊழியம். கோடிக்கணக்கானவர்களுக்கு இயேசுவை அறிவித்த தேவ மனிதன் பில்லி கிரஹாம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர் பில்லி கிரஹாம்.
அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பக்தி வாழ்க்கைக்குரிய தாகம் நமக்கு தேவை. தேவபக்திக்கான வேதாகம மாதிரி மனிதர்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயஸ் மென், பைபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 3 பேரை நாம் துரிதமாக பார்க்கலாம். லோத்து என்ற மனிதன், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை பாருங்கள். சோதம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. 8ஆம் வசனம். நீங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சிங்கன்னு சொன்னால் 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 2 பேதுருவில் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 இந்த லோத்துவை பற்றி ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு சொல்லும் பாருங்கள். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அந்த சோதம் குமாரில் இருந்த எல்லா காட்சிகள், அந்த காட்சிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. பார்த்தீங்களா, அந்த லோத்தை நீதிமான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த சோதங்குமாரில் இருந்தப்போ அங்கே இருந்த அக்கிரம கிரியைகளை கண்ட கிரியைகள், கேட்ட கிரியைகள், பார்த்தீங்களா, பார்க்குற காரியங்களும் தீமையான காரியங்கள், கேட்குற காரியங்களும் தீமையான காரியங்கள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கேட்டுக்கிட்டு இருந்த இந்த லோத்து தன்னுடைய இருதயத்தில் அவன் வாதிக்கப்பட்டான். நீதிமானாகிய லோத்து அப்படின்னு படிக்கிறோம். நமக்கு அந்த தேவபக்தி இருக்கா? அந்த லோத்தை ஆண்டவர் ரட்சித்தார். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறதா? நம்ம சுற்றிலும் எத்தனையோ அக்கிரமங்களை பார்க்குறோம், நம்ம காதில் விழுகுது. இன்னைக்கு கேட்குற சினிமா பாடல்கள் பாருங்கள், நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் சினிமா பாடல் தீவிரமாக கேட்குறாங்க, படங்கள் சினிமாக்கள் தீவிரமாக பார்க்குறோம். கண்டு கேட்டு இந்த அக்கிரம காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது இருதயம் குத்தணும், இருதயம் வாதிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். லோத்து வேதாகமம் நீதிமான் என்று சொல்லுகிறது. பாருங்களேன், when iniquity abounds in a nation, there is always to be heard some voice giving warning and instruction, as the voice of Lot was heard in Sodom. Evangelism புத்தகத்தில் பக்கம் 78 படிக்கணும். தேசத்தில் அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது, பாருங்கள், சோதோமில் அக்கிரமம் மிகுதியானது, லோத்தின் எச்சரிப்பின் குரல் அங்கே கேட்கப்பட்டது. எச்சரிப்பு கொடுத்திருக்கார் லோத்து. அதே போல எச்சரிப்பும் போதனையும் கொடுக்கிற ஏதாவது ஒரு சத்தம் தேசத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, அதனால தாங்க இந்த மீடியா ஊழியத்தை செய்கிறோம். எப்படியாகிலும் ஒரு வழியில் ஆண்டுடைய சத்தியம், ஆண்டுடைய வசனத்தின் சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அந்த சத்தத்தை கொடுக்கிறோமா? சுற்றில் நடக்கிற காரியங்களை பார்த்து நம்முடைய இருதயம் வாதிக்கிறதா, இல்லை நாமும் உலகத்தார் போலவே அந்த அக்கிரமங்களில் ஈடுபட்டு விடுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 2வது தேவபக்தி உள்ள மனிதன் ஒரு மாதிரி யார் என்றால் யோசேப்பு, ஜோசப். அது 57:28 பாருங்கள். அந்த வர்த்தகரான மீதியானீர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இது நமக்கு தெரியும். 17 வயதில் யோசேப்பு விற்கப்பட்டான் உடன் பிறந்த சகோதரரால். எகிப்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். எகிப்துக்கு வந்த பொழுது பாருங்கள், arriving in Egypt, Joseph was sold to Potiphar, captain of the king's guard. Here for 10 years he was exposed to temptations in the midst of idolatry, surrounded by all the pomp of royalty, the wealth and culture of the most highly civilized nation then in existence. Yet Joseph preserved his faithfulness to God. பாருங்களேன், எகிப்துக்கு வந்த பொழுது பொத்திபாரிடம் விற்கப்பட்டான். அது யார்? ராஜாவுடைய அரண்மனை விசாரிப்புக்காரன், ஒரு முக்கியமான தலைவன் போத்திபார். அங்கே 10 ஆண்டுகள் விக்கிர ஆராதனை நிறைந்த அந்த தேசத்தில்
ராஜ குடும்பத்தின் பகட்டு ஆரவாரம், செல்வம், இன்னும் அப்போது இருந்த மிகவும் நாகரிகமான அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தினுடைய அந்த கலாச்சாரத்தின் மத்தியில் ஏராளமான சோதனைகளுக்கு அவன் உட்புகுத்தப்பட்டான். நிறைய சோதனைகள் யோசேப்பை சுற்றி இருந்தது. ஆனாலும் அவன் தேவனுக்கு உண்மையாய் இருந்தான் அப்படின்னு நாம் அறிவோம். பைபிள்லையும் அப்படி தான் படிக்கிறோம், சாட்சியாமத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். Yet he preserved his faithfulness to God. தேவனுக்கு உண்மையாக இருந்தான். இன்றைக்கி நம்ம உண்மையாக இருக்கிறோமா? இந்த கடைசி நாட்களில் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? The sights and sounds of evil were all around him. அந்த எகிப்து தேசத்தில் யோசேப்பை சுற்றிலும் பார்த்தீங்களா, தீமையின் காட்சிகள், தீமையின் சத்தங்கள், தீமையின் காட்சிகள், அசுத்தங்கள், ஆபாசங்கள் இருக்கா? மொபைல் ஃபோன்லேயே நிறைய இருக்குது. இன்டர்நெட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஏராளமான பொர்னோகிராஃபி, ஆபாச காட்சிகள் இன்றைக்கி பார்த்தீங்களா இருக்கு. சைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈவில். இன்றைக்கி கேட்கிற காரியங்கள், சினிமா பாடல் பாருங்கள், அசிங்கமான பாடல்கள், பஸ்ஸில் பயணம் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சோதனைகள் இன்றைக்கி நமக்கு இருக்குது. யோசேப்பு காலத்தில் இருந்துச்சான். But he was like someone who neither saw nor heard. ஆனால் இந்த யோசேப்பு பார்க்காதவனாக, கேளாதவன் போல் இருந்தான். He did not permit his thoughts to linger on forbidden subjects. அவன் இந்த தடை செய்யப்பட்ட காரியங்களிலே தன்னுடைய எண்ணங்கள் போகாதபடி தன் எண்ணங்கள் போக அவன் அனுமதிக்கவில்லை. The desire to gain the favor of the Egyptians could not cause him to conceal his principles. எகிப்தியருடைய தயவை பெற வேண்டும் என்பதற்காக தன் கொள்கையை அவன் தியாகம் பண்ணிவிடவில்லை. சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்தான். He made no effort to hide the fact that he was a worshipper of Jehovah. யெகோவாவின் தொழுகையாளன், யெகோவாவை வணங்குகிறவன் என்ற உண்மையை அவன் மறைப்பதற்கு முயற்சிக்கவே இல்லை. அவ்வளோ உண்மையாக இருந்தான். பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் நாம் நிறைய சோதனைகளை சந்திக்கிறோம். அசுத்தங்கள், அருவருப்புகள் எல்லாம் நம்ம சுற்றிலும் இருக்கிறது, நம்ம பைக்குள்ளேயே இருக்குது, மொபைல் ஃபோன் வழியாக. அன்பானவர்களே, நம்ம ஜெயிக்கணும். தேவபக்தியில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். கடைசி உதாரணம் தானியேல் 1:3 பாருங்கள். நேபுகாத்நேச்சார் எப்படிப்பட்ட வாலிபர்களை எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போனான்? தனக்கு சேவை செய்வதற்காக, தன் ராஜ்யத்தில் உழைப்பதற்காக. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? வாலிப பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனான் நேபுகாத்நேச்சார். பெரியவங்களும் இருந்தாங்க. இன்றைக்கி சாத்தான் அப்படி தான் வாலிப பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போக பார்க்கிறான் பாபிலோனுக்கு. Amid the corruptions that surrounded him in the courts of Babylon, he kept himself free from those sights and sounds which would allure him and draw him into temptation. பார்த்தீங்களா? பாபிலோனுக்கு போன தானியேலும் நண்பர்களும். தானியேல் எப்படி இருந்தார்? பாபிலோனின் அரண்மனைகளில் அவனை சுற்றிலும் இருந்த சீர்கேடான காரியங்கள் எல்லாவற்றிற்கும், காட்சிகள், கேட்கிற காரியங்கள் எல்லாம் தீமையாக இருந்த போதிலும் அதற்கு அவன் இணங்காமல், அந்த கவர்ச்சிகளுக்குள், அந்த சோதனைகளுக்குள் அவன் விழுந்து போகாமல் அவன் தன்னை காத்து கொண்டான். When his duties required that he be present at scenes of revelry, intemperance and basest idolatry, he cultivated the habit of silent prayer. And thus he was kept by the power of God. ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி இல்லை தானியேல்? உண்மைதானே? பாபிலோன் காலத்திலும் அப்படி தான் இருந்தான், உயர்த்தப்பட்டான். மேதிய பெர்சியா காலத்திலும் பிரதான மந்திரியாக அவன் இருந்தான், தரியுவுக்கு அடுத்தபடியாக. அப்போது ஒரு அரசாங்க அதிகாரின்னா என்ன செய்யணும்? அந்த அரசாங்கத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும், நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகணும், குடிவெறி, களியாட்டம், விக்கிரக ஆராதனை, இதுக்கெல்லாம் போகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நேரிட்ட பொழுது என்ன பண்ணான தானியேல்? மௌன ஜபம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை அவன் வளர்த்து கொண்டான். ஆண்டவரே, இந்த தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணியிருப்பார்ல. அது மட்டும் இல்லைங்க, ராஜாவைத்தான் 30 நாட்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்த பொழுது கூட 84 வயதில் பாருங்கள், வயசான தாத்தா 3 நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரான் தானியேல் தாத்தா.
தானியேல் 6 அதிகாரம் 10 படித்து பாருங்க. 3 நேரம் முழங்கால் போட்டு எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க வழக்கத்தின்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அவன் ஜெபம் பண்ணினான். பார்த்தீங்களா? அப்படி இன்னொரு பழக்கம், ஹேபிட் ஆஃப் சைலண்ட் ப்ரேயர், மௌன ஜெபம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம். இப்படி செய்து தேவனுடைய வல்லமையினால் அவன் தன்னை காத்து கொண்டான். டு ஹேவ் த மைண்ட் அப்லிஃப்டட் டு காட் வில் பி எ பெனிஃபிட் இன் ஆல் டைம்ஸ் அண்ட் இன் ஆல் பிளேசஸ். எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு ஒரு பெரிய நன்மை பயன் என்னவென்று சொன்னால், நம்முடைய சிந்தையை தேவனுக்கு நேராக உயர்த்தி வைத்திருப்பது. அப்படி நம்ம செய்கிறோமா பிரியமானவர்களே? இந்த பொல்லாத உலகத்தில் பார்த்தீங்களா, சோதம் குமாரா, லோத்து காலத்தில், எகிப்து யோசேப்பு காலத்தில், தானியேல் காலத்தில், பாபிலோன், இன்றைக்கி எல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். லோத்துவை போல, யோசேப்பு போல, தானியேலை போல நாம் வாழ தீர்மானிக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வைராக்கியம் நமக்கு தேவை. யூத ரபிமார்கள், யூத போதகர்கள் 2 வாக்கியங்கள் சொல்லுவாங்களாம். 1, ஜனங்களின் பாவங்களே மேசியாவின் வருகையை தடை செய்கிறது. உண்மைதானே? இன்றைக்கி நம்முடைய பாவங்கள் தான் ஆண்டோட வருகைக்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள்னால தான் நமக்கு ஆண்டவருக்கு நல்ல உறவு இன்னைக்கு இல்லை. 2வது, யூதர்கள் ஒரு நாள் உண்மையாக மனம் திரும்பினால் மேசியா வந்து விடுவார். அதாவது இஸ்ரவேலர்கள் பிரமாணத்தை ஒரு நாள் பூரணமாக கடைபிடித்தால் மேசியா வந்து விடுவார். நம்ம மனம் திரும்புவது உண்மையாக இருக்கிறதா? ஆண்டோடைய கற்பனைகளை உண்மையாக கடைபிடிக்கிறோமா? இயேசுவை முதல்ல நேசிக்கிறோமா? இயேசுவை நேசித்தாதாங்க கற்பனையை கடைபிடிக்க முடியும். அவருடைய பலத்தினால். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15. இப்போ நம்முடைய பாவங்களை அகற்றணும், பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும், அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வாஞ்சை நமக்குள்ளாக பெருக வேண்டும். அப்போ தான் ஆண்டோட வருகை துரிதமாக இருக்கும். கர்த்தர் வருகிறார். ஒவ்வொரு ஆத்மாவையும் மின்னதிர்வுக்குள்ளாக்க வேண்டிய நமது இல்லங்களிலும் தெருவில் நாம் சந்திப்போரிடமும் திரும்ப திரும்ப கூறப்பட வேண்டிய நல்ல சந்தோஷமான செய்தி இதுவே ஆகும். இவாஞ்சலிசம் பக்கம் 218 படிக்கிறோம். எல்லாருக்கும், நம்ம தெருவில் வர்றவங்க போகிறவங்க, இல்லங்களில் நம்ம சந்திக்கிறவர்கள் இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் நாம் சொல்ல வேண்டிய, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் வருகிறார். The Lord is coming. That message has to electrify every soul. அந்த செய்தி தான் ஒவ்வொருவரையும் ஒரு மின் அதிர்வுக்குள்ளாக்க வேண்டிய முக்கியமான செய்தி. பிரியமானவர்களே, அந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தாகம் தேவை, ஜெபம் தேவை, அந்த ஊழியத்தை செய்யணும், ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். 1, வாயினால் பிரசங்கம் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையும் பிரசங்கம் பண்ண வேண்டும். 2 விதத்தில் பிரசங்கம் பண்ணணும், by lips and by our lives. அந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா, மற்றவர்களை ஆயத்தமாக்குகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டோடைய வருகையை துரிதப்படுத்துவது நம்முடைய சிலாக்கியம். அதற்காக நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக நன்றி. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும் என்று பேதுரு அன்றே எழுதி வைத்ததை இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல வாய்ப்புக்காக நன்றி ராஜா. ஜெப வாழ்க்கையின் மூலமாக, ஊழிய வாழ்க்கையின் மூலமாக, பக்தியுள்ள வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய வருகையை துரிதமாக்க ஆண்டு எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய ஆவின் அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். எங்களை சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.